பார்க்க போகிறோம். எஸ்இஓவில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆன் பேஜ் சேஞ்சஸ், இன்னொன்று வந்து ஆஃப் பேஜ் சேஞ்சஸ், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் எஸ்இஓ. ஆன் பேஜ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, எஸ்இஓ வந்து ஆன் பேஜ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வெப்சைட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய சேஞ்சஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் டைட்டில் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களுக்கு எஸ்இஓவில் வந்து ஆன் பேஜ் சேஞ்சஸ் அண்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டெக்னிக்கல் எஸ்இஓனா ஸ்பீடு, அந்த 404 எரரு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸிங், நான் இண்டெக்ஸிங் இந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணணும். வி ஆர் ஃபோக்கஸிங் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆன் பேஜும் டெக்னிக்கல் எஸ்இஓவும் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட வெப்சைட் வந்து ஓரளவுக்கு மேலே வந்துடும். கண்டிப்பாக விசிட்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். இந்தமாரி எஸ்இஓ ரிலேட்டடான கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வெப்சைட்டுக்கும் நான் எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. எப்படி பண்ணலாம், என்ன ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் எல்லாம் எப்படிங்கிறத சொல்லுவாங்க.